செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கிராஸ் பட்டி சட்டைக்கான துணி வெட்டும் விதம், லேஅவுட், கிடைப்படம். அது இப்போ போட்டிருக்கோம், காமிக்கிறோம். அந்த கிராஸ் பட்டி சட்டைக்கு தேவையான பாகம், பின்பாகம் இந்த மடிப்போட ஒரு துண்டு, முன்பாகம் 2 மடிப்பு இல்லாமல் 2 துண்டு போட்டிருக்கு. அப்புறம் இந்த முன்பாகத்துக்கு முன்பக்க பட்டி 2 பீஸ் போட்டிருக்கு. அடுத்து இந்த பக்கம் 2 கைக்குரிய இந்த பின்பக்க வளைவு, அது முன்பக்க வளைவு. இதுதான் முக்கியமான பெரிய பார்ட்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் வச்சுருக்கோம்ல, கிராஸ் பீஸ் வேணும்னா 2-3 பீஸ் அந்த இடத்துல வெட்டிக்கிடலாம். இது கிராஸ் பட்டி சட்டைக்கான தேவையான பாகங்களை துணியின் மீது பரப்பி சரியாக வருமா அப்படின்னு, துணி போதுமானதாக இருக்கா, சரியாக வருமா, அப்புறம் மீதம் விழுகிற துணி தனியே ஒதுங்கணும். ஏன்னா அது பீஸாக கிடச்சா ஒரு இதுக்கும் யூஸ் இல்லை. அதனால் மீதம் விழும் துணி ஒரே பக்கமாக இந்த மடிப்போட ஒரே பக்கமாக ஒதுங்குச்சுன்னா வேறு எதுக்காச்சும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற விதிமுறை. கிடைப்படம், இது கிராஸ் பட்டி சட்டைக்கான கிடைப்படம். இப்போ கிடைப்படத்தில் என்னென்ன செக் பண்ணுறோன்னா, அந்த அம்புக்குறி என்ன சொல்லுது? நேர்நூல், கரைக்கு இணையாக வரக்கூடியது நேர்நூல், உயரத்துக்கு வரணும். அப்போது அது கரெக்டு. இந்த மடிப்பு வச்சுருக்கோம், இது கரெக்டு. இந்த பேட்டனும் ஒட்டி, அதாவது துணி இடைவெளி இல்லாமல் ஒட்டி வச்சுருக்கோம். அப்போது வீணாகிற துணியை எனக்கு வீணாகலை. எந்த இடத்துலையும் நான் துணியை வீணாக்கலை. இந்த இத்தினோண்டு பீஸு தான் கீழே விழும், இந்த இடத்துல இத்தினோண்டு பீஸு தான் கீழே விழும். இந்த ஒரு பீஸ் இருக்குது, இதில் கூட ஓப்பன் நம்ம வெட்டிக்கிடலாம். அப்போது மீதம் விழும் துணி எவ்வளவு குட்டியாக வரணுமோ அவ்வளவு குட்டியாக இருக்கணும். மடிப்போடு வர்றது மிச்சம் விழுகிற மாதிரி இருக்கணும். இதுதான் கிடைப்படத்தின் தன்மை. சாயை பார்க்கணும், மடிப்பு பார்க்கணும், ஒன்றோட ஒன்று பக்கத்தில் ஒட்டி இருக்கணும். மீதம் விழும் துணி ஒரே பக்கமாக ஒதுங்குற மாதிரி எல்லாம் சரி பார்த்து. இப்போ இதில் இந்த அம்புக்குறி இருக்கா, நேர்நூல் உயரத்துக்கு வருது, இத்தனையும் சரி பார்த்து போட்டு வரைஞ்சிருக்கு. இனிமேல் பேப்பர் பேட்டனை அப்புறப்படுத்திட்டு இங்கே ஒரு ஊக்கு குத்திடணும். அதாவது எங்கே வெட்ட போகிறோமோ அது பழுது இல்லாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில், வெட்டும் இடத்துக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஊக்கு, இங்கே ஒரு ஊக்கு. இந்த கழுத்து வடிவம் நல்லா வரணும்னா அப்போ இங்கே ஒரு ஊக்கு, கை வளைவு வர்ற இடம் இங்கே ஒரு ஊக்கு. நிதானமாக ஊக்கை குத்திட்டோம்னா நம்ம பாட்டுக்கு வெட்டலாம். ஊக்கு மாட்டலைன்னா இடம் மாறிடும், வடிவமே இடம் மாறிடும். அதனால் புரியும்னு நினைக்கிறேன். அந்த கழுத்து வடிவம் இங்கனக்குள்ளே வெட்டும் பகுதிக்கு பக்கத்தில் ஊக்கு மாட்டணும். அதே போல் இந்த பக்கம் இங்கே ஒரு ஊக்கு, இங்கே ஒரு ஊக்கு, இங்கே கை வளைவு வர்ற இடம் இங்கே ஒரு ஊக்கு, இங்கே ஒரு ஊக்கு. அப்புறம் பட்டியை எடுத்துட்டோம்னா இதுலேயும் இங்கே ஒரு ஊக்கு, இங்கே ஒரு ஊக்கு மாட்டிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். நமக்கு வேலை எளிதாக இருக்கும். ஊக்கு மாட்டுறதுக்கு சோம்பல் படக்கூடாது. குண்டு பின்னு ஊக்கு எதனாலும் யூஸ் பண்ணி தேவையான குண்டூசிகளை குத்திக்கிட்டோம்னா நம்ம வேலை எளிதில்
பழுதில்லாம் நடக்கும். நன்றி நேயர்களே.